அரசு காசை செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஜிடி நாயுடு என்ற பெயர் வைக்கிறார். நாயுடு என்பது சாதி பேர் இல்லை, சயின்டிஸ்ட் பேர் என்பதை நான் இப்போதுதான் அவர்கள் சொல்லி அறிகிறேன். எப்படி இருக்கு பாருங்க, நாயுடுங்கிறது சாதி பேராம். சீமானுக்கு மட்டும் அது சாதி பேர் என்று தெரிகிறதே. அங்க ஒருத்தருக்கு வரலாற்று பேராசிரியர் மீசியை முறுக்கணவெல்லாம் வீரம்னு வைத்துறான். ஐயோ, அப்ப சுபாஷ் சந்திர போஸ் மீசியே வைக்கல, அவன் வீரம் இல்லையா? டே, வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா, உயிர்ல இருக்குடா. டே பைத்தியக்கார பையில எப்படியோ முறிக்கிறது, பேர்ல வேற வச்சுக்கிறது. அங்க போய் அவங்க பாட்டம் புளித்தவனை சீமான் எப்படி கூப்பிடுவார்? நீ சகாதேவன் மகாதேவன் எப்படி கூப்பிடுவ? சகா வாங்க, சகா வாங்க, மகா அப்படி கூப்பிடுவியா? வரலாற்றுல எனக்கு ஒரு பாட்டு இருக்கான், வந்தியத்தேவன். அவனை வா வந்தி வந்திம்பியா, வா வந்து இரு குந்திம்பியா. ஏன்னா டே, உங்களை ஏன்டா இப்படி 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 திரியிறிய? ஒருபடி எச்சி சோறுக்கு எம்பிட்டா பேசுறிய நீங்க? கொடுமையா இருக்கு. எங்க அப்பா மணியரசன் சொல்ற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோறுகளால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல, அப்புறம் அங்க போய் புலித்தேவனை எப்படி சொல்ல? பைத்தியக்காரன் பேரே புலித்தேவன்டா, வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன். நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை, அது விஞ்ஞானியின் பெயர். என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன், அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர்? அது ஐயா ராமசாமிக்கு மணியம்மைக்கு இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார், அதனால் அந்த பாலத்திற்கு பேர். இதை நான் சொல்லல, எங்க மாமா காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க, திருச்சி வேலுச்சாமி எங்க மாமா, அவங்கதான் அதை சொல்ற, அந்ததுக்காக நன்றி கடனுக்கு வச்சிருப்பாங்கன்ட்டு, அதனால அவரை போட்டு மொக்கிறாங்க. இந்த நான் சொல்றேன், என்னை மொய்ய பாப்போம்.